அவங்க மூக்கு வந்து என்ன எப்படி இருந்தால் உங்களுக்கு என்னங்க அது? ஏன் அவங்க மூக்கை நீங்கள் கொண்டு கொடுத்தோன்னா டிசைன் பண்ணி தந்துடுவீங்களோ? என்ன இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி இப்படி பேசுறீங்கன்னு கேட்குறேன். இன்னொருத்தருடைய பலவீனத்தை அவ்வளவு தெளிவாக உங்களுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுக்குறாங்க? எப்படி பேசுறீங்க? அப்படி அவன் கண்ணை பாரு, சர்வ கண்ணாமா. எந்த சர்வ அவன் வந்து மாலைக்கு என்னென்னமோ ஸோ பா, இது விசுவாசியா இல்லை இது பிசாசு குட்டியானே நமக்கு தெரில. நான் உண்மையிலே சொல்கிறேன், அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட எல்லாம் 1000 பிசாசு உள்ளே இருக்கும். இந்த லேகியனுக்குள்ளே 7000 இருந்த மாதிரி அதுக்குள்ளே எத்தனை இருக்கோ தெரில. அதுக்கு மூஞ்சியில் கடுகு போட்டால் கூட அப்படியே தெரிச்சிடும், எண்ணெயே ஊற்றாம. யாரை பார்த்தாலும் குறை. இவர் பெரிய டாட்டா பிர்லான்ற மாதிரி இவங்க பெரிய அழகு. ஆமாம், அடுத்த நடிகைக்கு இவங்கள தான் கூப்பிட போகிறாங்க. அடுத்தவங்களெல்லாம் ரொம்ப இரிட்டேட் பண்ணி பேசுறது. யாரையுமே ஒருத்தரை கூட அவங்களுடைய பலவீனத்தை சொல்லி எப்பவுமே பேசவே கூடாது. உடனே அது குள்ளி இல்லை, அப்படியே குள்ளமாக இருக்காங்கல்ல, அதுக்கு கள்ளரை நம்பினாலும் குள்ளர். இயேசுவே, ஏங்க அவங்க குள்ளமாக பிறந்தது யாரு? அவங்க அம்மா குள்ளமாக இருப்பாங்க, அவங்க அப்பா குள்ளமாக இருக்குவாங்க, அவங்களுடைய ஜென்ரேஷனே என்னவா இருக்கும். அதனால அவ குள்ளமாக இருக்கும்போதே எனக்கு தெரியும். ஆமாம், இவர் பெரிய வெளிப்பாடு படைச்சவர், இவருக்கு வெளிப்பாடு ஆண்டவர் அப்படியே கொடுத்துட்டாலும் அப்போவே நினச்சிட்டேன், அவளுக்கு கண் அப்படி இருக்கும்போதே நினச்சிட்டேன், பாரு சூனியக்காரின்னு நினச்சிட்டேன். அப்பா, சிலரெல்லாம் வந்து ஆமாம் பாருங்க, ஆண்டவர் உங்களை, நான் பரலோகத்துக்கு போனேன்னா சொல்லிடுவேன், இவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எப்போ எல்லாரும் கொடுக்குற நரகம் கொடுக்காதீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து வரட்டி எடுங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கும்போது ரொம்ப பேசினாங்க இவங்க எல்லாம் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம யாருன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க இல்லை. ஒருத்தரை கிண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒருத்தரை நக்கல் அடிக்கிறதுக்கு முன்னாடி, ஒருத்தருடைய பலவீனத்தை குறித்து பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டாமா? வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, தம்பிங்க, தயவு செய்து சொல்கிறேன், உங்களை அன்பாக சொல்கிறேன், டீச்சரையோ கூட படிக்கிற பிள்ளைங்களையோ அவங்களுடைய பட்டப்பேர் பள்ளி சொல்லி கூப்பிடும்போது, அவங்கள இரிட்டேட் பண்ணும்போது, அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகுதுன்னா, அவங்க ஈஸியாக எடுத்துக்கிறாங்கன்னா கூட பரவாயில்ல, அது அவங்கள பாதிப்புக்குள்ளே நடத்துதுன்னா தயவு செய்து அவங்களுடைய பலவீனத்தை வச்சு பேசாதீங்க. அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லதே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள்.